இப்போ நம்ம வந்து ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நாட்டு பூண்டுங்கிறதுனால இஞ்சி பூண்டு வந்து நல்லாயிருக்கும் காட்டமாக. அப்புறம் பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் பாருங்கள் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், பட்டை கிராம்பு தூள் எல்லாம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஈரலை சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தண்ணி வேகிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.